ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிருஷ்ணரோட குட்டி ஸ்டோரி நம்ம கேட்டுக்கலாமா? இப்போ கிருஷ்ணர் எப்படி பொறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, தேவகி, வாசுதேவன்றவங்களுக்கு தான் அவங்க பொறந்தாங்க. தேவகியோட அண்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்சன். அவர அழிக்கிறதுக்காக தான் வந்து கிருஷ்ணர் வந்து தோன்றினாருன்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் வந்து நம்ம கம்சனுக்கு தெரிய வருது. அதனால தேவகியும், வாசுதேவனையும் சிறை பிடிக்கிறாரு. 8 குழந்தை பொறக்கணும். அதுவரைக்கும் அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஒரு குழந்தையா பொறந்தானே அவர் அத கொன்னுடுறாரு. 8வது குழந்தை பொறக்கும்போது, தேவகி ரொம்ப சொல்றாங்க கஷ்டப்பட்டு அவங்க கணவர்கிட்ட. அவங்க கணவர் என்ன பண்றாரு, அந்த குழந்தைய வந்து தலையில ஒரு கூடையில வச்சுக்கிட்டு, கம்சனுக்கு யாருக்கும் தெரியாம யமுனா நதியில இறங்கி போறாரு. அங்க வந்து ரொம்ப பலத்த மழை, காற்று இருக்கிறதால பார்த்தீங்கன்னா, ஒரு ஆதிகேசவன்ஷ வந்து நாகம் தோன்றி அவங்களுக்கு வழி வந்து விட்டுச்சு சரிங்களா? அப்ப வந்து அவரு வந்து யசோதா வீட்ல வந்து ஒரு பெண் குழந்தை அலர்ற சத்தம் கேட்டதால, அங்க பெண் குழந்தைய அந்த தொட்டில வச்சுட்டு, ஓகேங்களா? அவரு எடுத்துட்டு வந்த தொட்டில வச்சுட்டு, அதுலருந்து ஆண் குழந்தைய யசோதா பக்கத்துல வச்சுட்டு அவரு கிளம்பி வந்துடுறாரு. அப்ப அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, கம்சன் வந்து 8வது குழந்தைய கொல்றதுக்காக வந்தப்போ, பெண் குழந்தை இறந்ததால, பெண் குழந்தைய கொல்ல போறாரு. கொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அங்க தோன்றிய ஒரு அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா, சக்தி. அந்த சக்தி என்ன சொல்றாங்கன்னா, "உனக்கு வந்து இருந்து பிறந்த குழந்தையால தான் அழிவு இருக்குன்னு சொல்லி அந்த சக்தி மறைஞ்சிட்டாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணருக்கு 13 வயசு ஆகும்போது கம்சன வதம் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? ஸ்டோரிய தொடர்ந்து கேட்கறதுக்காக வெயிட் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ லூனாஸ் கிச்சன்.